ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டே 11 24/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்சால் 4 பேர்த்துக்கு யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். 1வது கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இந்தியா அமெரிக்காவுக்கு அஞ்சல் சேவைகளை எந்த தேதியிலிருந்து தற்காலிகமாக நிறுத்துகிறது? அதாவது இந்தியா அமெரிக்காவுக்கு அஞ்சல் சேவைகளை இப்போ நிறுத்துறதுக்காண்டி இது பண்ணியிருக்காங்க. அது எந்த தேதின்னு பார்த்தீங்கன்னா பதில் 25 ஆகஸ்ட் 2025. இந்த முடிவை யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா தபால் துறை தான் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னது ஆகஸ்ட் 25, 2025 முதல் அமெரிக்காவுக்கு அஞ்சல் அனுப்பும் சேவைகளை தற்காலிகமாக நிறுத்தணும்னு சொல்லி அறிவிக்கப்பட்டுள்ளன. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா புதிதாக நம்ம இந்தியா மீது கஸ்டம்ஸ் அண்ட் டேக்ஸ் விதிச்சிருக்காங்க. இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்தியாவும் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் செக்யூரிட்டி மியர்ஸ்ன்னு சொல்லி பல மாற்றங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது. இதுக்கு இந்தியாவுக்கு நிறையா நேரம் தேவைப்படுகிறது. அதனால் நம்ம இந்தியா பார்சல் லெட்டர் போன்ற எந்த சர்வீஸாக இருந்தாலும் சரி தற்காலிகமாக நிறுத்தப்பட வேண்டும் சொல்லி இந்த முடிவை பதில் ஆகஸ்ட் 25, 2025 வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் விளையாட்டு சங்கங்களுக்கான ஒழுங்குமுறை சட்டம் எது? பதில் நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் ஆக்ட் 2025. இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் ஆக்ட் 2025 எது கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா BCCI, காக்கி, அதாவது கால்பந்து போன்ற பல ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் இருக்குல்ல, எதுவுமே டிரான்ஸ்பரன்சியாக இல்லை. இது நிரந்தரமாக வச்சுருக்கணும், ஒழுங்குமுறையாக இருக்கணும், அந்த மாதிரி இதுக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. இதோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்போர்ட்ஸ் கிளப்பு அண்டு ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷனுக்கு ஃபினான்சியல் ஆடிட் கம்பல்சரியாக கிடைக்கும். அண்டு டேர்ம்ஸு எல்லாமே லிமிட் எல்லாமே ஆஃபீஸ் ரிலேட்டடாக கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு உமன் ரெப்ரசன்டேஷன் ரொம்ப முக்கியமாக உறுதித்தன்மையோடு காணப்படும். இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த நேஷனல் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ் ஆக்ட் 2025 நம்ம இந்தியாவில் கொண்டு வரப்பட்டுள்ளது. 3வது கொஸ்டின். 130வது அரசியல் சட்ட திருத்தத்தை யார் முன்வைத்தார்? பதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. நம்ம இந்தியாவோட உள்துறை அமைச்சர் யார்? அமித்ஷா. இவங்க தான் இந்த 130வது அரசியல் சட்ட திருத்தத்தை முன்வைத்துள்ளார்கள். இது எதனால் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மாநிலங்களுக்கும் மத்திய அரசுக்கும் இடையேயான அதிகார பகிர்வு தொடர்பான மாற்றங்களை உறுதி செய்வதற்காகவே இந்த மசோதா கொண்டு வந்திருக்காங்க. இது இப்போதைக்கும் விவாதத்தில் தான் இருக்குது. இப்போ வரைக்கும் சட்டத்தில் இன்னும் வரவே இல்லை. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமெரிக்கா இந்தியா இடையே ஏற்பட்டுள்ள தற்போதைய முக்கிய பிரச்சனை எதுன்னு பார்த்தீங்கன்னா பதில் சுங்கவரி உயர்வு. இந்த சுங்கவரி உயர்வு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா மீது அமெரிக்கா சுங்கவரி அதிகரிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ 2 நாட்டுக்கும் இடையே உள்ள பெரிய பிரச்சனையாகவே காணப்படுது. எல்லா பொருட்களுக்கும் இல்லை, சில பொருட்களுக்கு மட்டும் இப்போதைக்கு விதிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். அமெரிக்கா இந்தியா எந்த நாட்டின் எண்ணெய் இறக்குமதி காரணமாக வரியை உயர்த்துகிறது? பதில் ரஷ்யா. அதாவது நம்ம இந்தியா ரஷ்யா நாட்டிலேருந்து எண்ணெயை இறக்குமதி பண்ணுறது அமெரிக்காவுக்கு ஒரு இக்கட்டமான சூழ்நிலை இருக்குது. அதனால் அமெரிக்கா நம் நாட்டில் வரியை உயர்த்துகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் உக்ரைன் போர் நடைபெற்றுச்சுல, அதுக்கப்புறம் அமெரிக்காவும் அதுவும் சேர்ந்து ரஷ்யாவுக்கு மீது சாங்ஷன் போட்டாங்க. அதையும் மீறி நம்ம இந்தியா குறைந்த விலையில் ரஷ்யாவிலிருந்து குரூட் ஆயில் இறக்குமதி பண்ணுறதுனால நம்ம நாடு இந்தியா மீது அமெரிக்கா இறக்குமதி வரியை அதிகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். 6வது. அமெரிக்காவுடன் இந்தியாவின் நடப்பு வர்த்தக பேச்சுவார்த்தைகளில் முக்கியமாக பாதுகாக்கப்படும் துறை எது? பதில் விவசாயிகள் மற்றும் சிறு உற்பத்தியாளர்கள். நம்ம எல்லாத்துக்கும் காமனாகவே தெரிஞ்ச விஷயம். நம்ம இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் விவசாயத்தையும் சிறு தொழிலையும் நம்பி தான் நம்ம வாழ்க்கையை இது பண்ணுறாங்க. அப்படிப்பட்ட நம்ம இந்தியா மீது அமெரிக்கா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு இம்போர்ட் டியூட்டியை குறைக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவிலேருந்து என்ன பொருள்லாம் அமெரிக்காவுக்கு போகும்? நம்ம இந்திய நாடு விவசாயிகள் மக்கள் இருந்த நாடு தான். அப்போ விவசாய பொருட்கள் தான் அதிகமாக அமெரிக்காவுக்கு இம்போர்ட்டாக போகும். அது மீதையும் நம்ம இம்போர்ட் டியூட்டி விதிக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம விவசாயிகளும் சிறு உற்பத்தியாளர்களும் பாதிக்கப்படுவாங்க. அதனால் நம்ம இந்தியா
இந்த விவசாயிகளையும் சிறுதொழிலையும் பாதுகாக்கணுன்றதுக்காக இந்த இதை வந்து இப்போதைக்கும் பேச்சுவார்த்தைகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், DRDO சமீபத்தில் வெற்றிகரமாக சோதித்த ஆயுத அமைப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா பதில் இன்டெகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் சொல்கிறாங்க. இந்த DRDO வந்து இப்போ வந்து வெற்றிகரமாக சோதித்து பார்த்தாங்க. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்டகிரேட்டட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் வந்து இதில் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ரேடர், மிசில்ஸ், கன் எல்லாமே ஒரே பிளாட்ஃபார்மில் இன்டகிரேட்டாக பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? இதனால் இந்தியாவோட வான்வெளி பாதுகாப்பு, அதாவது ஏர் டிஃபென்ஸ் வந்து ரொம்ப அதிகரிப்பு, நல்லா பாதுகாப்பாகவும் இருக்கும். இன்னொன்று, நம்ம எதிரியோட விமானம் வந்து நம்ம நாட்டோட விமானம் தாக்கினாலும் இந்த சிஸ்டம் வந்து உடனே கண்டுபிடிச்சு அந்த இது வந்து அழிக்க முடியும். அதனால தான் இந்த இன்டகிரேட் ஏர் டிஃபென்ஸ் வெப்பன் சிஸ்டம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு வெற்றிகரமாக சோதிச்சு பார்த்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் 8வது, அமெரிக்காவின் புதிய தூதராக இந்தியாவிற்கு நியமிக்கப்பட்டவர் யார் பார்த்தீங்கன்னா பதில் ஜெர்சியோ கோர். யார் இந்த ஜெர்சியோ கோர் பார்த்தீங்கன்னா இவர் வந்து அமெரிக்க அரசியல் ஆலோசகராகவும் ரீபப்ளிக்கன் சைட்டில் பல ப்ராஜெக்ட்களில் வேலை செய்தவராகவும் திகழ்கிறாங்க. இவர் வந்து நம்ம இந்தியாவோட அமெரிக்காவின் புதிய தூதராக இந்தியாவிற்கு வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் 9வது கொஸ்டின், 2025 உலக போட்டித்திறன் தரவரிசையில் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? பதில் 41வது இடம். டோட்டலாக உலகளவில் 64 நாடுகள் வந்து இதிலிருந்து மதிப்பீடு செய்யப்பட்டது. இதில் இந்தியாவோட ரேங்க் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா 41வது பிளேஸில் இருக்காங்க. எதனால் 41வது பிளேஸ்க்கு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி, ஐடி சர்வீசஸ், ஸ்கில்டு ஒர்க் ஃபோர்ஸ் நிறையா பெனிஃபிட்டை வச்சு தான் இந்தியா வந்து 41வது இடத்துக்கு வருது. ஸோ எதுக்கு இதோட முந்தி, அதாவது 40, 39, 29 போக முடியலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து குறைவாகவும் டேக்ஸ் சிஸ்டம் வந்து ரொம்ப சிக்கலாகவும் காணப்படுறதுனால இந்தியா வந்து 41வது இடத்து மட்டும் அடைய முடிஞ்சிச்சு. இதோட முன்னணி நாடுகளாக இந்தியாவோட முன்னணி என்ன நாடுகளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து, சிங்கப்பூர், டென்மார்க் மாதிரி பல நாடுகள் இந்தியாவோட முன்னணியில் திகழ்கிறது. நெக்ஸ்ட்டு 10வது கொஸ்டின், ஜோர்டானில் நடைபெற்ற எலைட் கப் இன்டர்நேஷ்னல் டேக்வாண்டோ சாம்பியன்ஷிப்பில் இந்திய வீரர் தனிஷ் மன்சூர் எந்த பதக்கம் வென்றார்? பதில் வெண்கலம். இந்த போட்டி எங்கே நடைபெற்றுன்னு பார்த்தீங்கன்னா அம்மன் சொல்லி சோற்றான் இடத்துல வந்து நடைபெற்றிருக்கு. என்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 21 முதல் 24 வரை 2025 நடைபெற்றது. இந்த தனிஷ் மன்சூர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்டு காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்க பெற்ற பதக்கம் என்னதுன்னா வெண்கலம். இது வந்து என்னதுன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் டேக்வாண்டோ ஈவெண்ட்டில் இந்தியாவோட ரெப்ரசன்ட் பண்ணி மெடல் எடுத்திருப்பது இந்தியாவுக்கு மிக பெருமையாக காணப்படுதுன்னு சொல்லி இவங்க வந்து பாராட்டியிருக்காங்க. இவ்வளோதான் கைஸ் நம்மளோட நியூஸ். மொத்தம் 10 நியூஸ் இருக்குது. இந்த 10 நியூஸுமே ஸ்போர்ட்ஸு, இன்டர்நேஷ்னல் எல்லாத்தையும் ரிலேட்டாக வந்திருக்கு. நீங்கள் இந்த மாதிரி நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும், டெய்லியும் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு இந்த மாதிரி நியூஸ் 4 பேர் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.